வணக்கம் நேர்களே. ட்ரம்ப் டாரிஃப் இம்பேக்ட் சுட சுட உங்களுக்கு காலையில் நியூஸை கொடுத்துட்றேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நியூஸை முந்தி சொல்வது ஆங்கிரஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். இன்றைய தினம் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல், ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு த்ரெட்டை ஃபேஸ் பண்ணுறதாக மீடியாவிலேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்? 25% டாரிஃப் ஆன் இந்தியா. ஸோ அதனால் பார்த்தோன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும். இன்க்ளூடிங் ஃபார்மாசூட்டிக்கல், டெக்ஸ்டைல், ஆட்டோ காம்பனன்ட்ஸ், கெமிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி. அதுபோல் இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் மிட் அண்ட் ஸ்மால் கேப்லையும் சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆட்டோ ஆன்சரில் பார்த்தோன்னா ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஹிட்டாக இருக்கக்கூடும். ஏன்னா ஆட்டோ ஆன்சலரி பார்த்தீங்கன்னாக்க ஹை எக்ஸ்போஷர் இன் யூஎஸ். ஸோ அதனால் சோனா பிஎல்டபிள்யூ டெலிவர்ஸ் 40% ரெவன்யூ ஃப்ரம் யூஎஸ்ங்க. அதுமாதிரி ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் 27%, பாரத் ஃபோர்ஜ் 25%, டாடா மோட்டார்ஸ் 23%. ஸோ அதுமாரி சம்பர்தன் மதர்சன், பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 18%, சன்சேரா இன்ஜினியரிங் அண்ட் அப்போலோ டயர் 9% அண்ட் 30% வரையும் எடுத்ததுங்க. ஸோ அதனால் இதனுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது ஃபார்மாவில் பார்த்தோம்னா மேஜர் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 12.5 பில்லியனுங்க. ஆல்ரெடி அண்டர் ஸ்க்ரூட்டினை. யூஎஸ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நெவர் சீன் பிஃபோர் டாரிஃப்ஸ் ஆன் ஃபார்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. அதனால் கம்பெனிஸ் லைக் கிளாண்ட் ஃபார்மா, அரவிந்தோ ஃபார்மா 50% ஆஃப் த ரெவன்யூ அவங்களுக்கு யூஎஸ்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. அதனால் சிக்னிஃபிகண்ட் ஏர்னிங் ரிஸ்க் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் டாக்டர் ரெட்டி, சைடஸ், லூபின் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்தது டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா இது யூஎஸ் ஃபார் அபவுட் 28% ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸுங்க. ஸோ இதுவும் ஒரு வல்லுநர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் இம்மத் சிங்கா சேடு, வெல்ஸ்பன் லிவிங் அண்ட் அலோக் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் டாப் எக்ஸ்போஸ்டாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் சோலார் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட்டர், சோலார் பிவி மாடல்ஸ் பார்த்தோம்னா த வாரி இன்ஜினியர்ஸ் குட் ஆல்சோ ஃபேஸ் ஹெட்விண்ட்ஸ். இன்னைக்கு கெமிக்கல் கம்பெனிஸில் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ், தீபக் நைட்ரேட், யூபிஎல் இதெல்லாமே யூஎஸ் ரெவன்யூ ரேஞ்சிங் ஃப்ரம் 9% to 25%. இதெல்லாமே ஃபீல் த பிஞ்ச். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். அதனால் டோன்ட் ரஷ் டு த மார்க்கெட் அண்ட் டூ எனி ஆக்டிவிட்டி. வாட்ச் ஆல் தீஸ் கவுண்டர்ஸ். நல்ல விழுந்ததுன்னா வாங்குவதற்கு ஏற்றத்தனமாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.